விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடப் போகிறார் என்பது முடிவாகி இருக்கிறது. ஏன் 2 தொகுதிகளில் விஜய் போட்டியிடுகிறார் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஏதாவது ஒரு தொகுதியிலேயாவது வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் விஜய்க்கு இருக்கிறது. மற்றவர்கள் வெற்றி பெறுகிறார்களோ இல்லையோ என்பது முக்கியமல்ல. புதிய தலைமுறை பாலிமர் மாதிரியானவெல்லாம் கூவிட்டு இருக்கிறான், 25% 35% வாக்குகள் விஜய்க்கு கிடைக்கும் அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு விஜயே தோற்கடித்து போனார் அல்ல தோல்வியடைந்து போனார் என்றால் என்னவாகும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான சிக்கல் விஜய்க்கு இருக்குது. அந்த பதட்டத்தினால பயத்தினால தான் 2 தொகுதிகளில் விஜய் நிற்பது என்பது முடிவாகி இருக்கிறது. சரி, இப்போ நான் இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நேற்றைய தினம் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், விஜய் 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு. ஜனநாயகனுக்கு 220 கோடி ரூபா சம்பளம். தமிழ் சினிமாவிலேயே அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர் விஜய் தான். ஆனால் விஜய் அல்ல, நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். சமீபத்தில் ரஜினி அவர்களும் கமலஹாசன் அவர்களும் சேர்ந்து நடிக்கக்கூடிய நெல்சனுடைய இயக்கத்தில் வரக்கூடிய திரைப்படத்திற்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய சம்பளம் என்பது 225 கோடி என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் சூப்பர் ஸ்டார், அதாவது கமர்ஷியலாக வணிக ரீதியாக உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நபர் ரஜினிகாந்த் தான், விஜய் அல்ல என்பதுதான் உண்மை. சரி, இப்போ அது இருக்கட்டும். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, விஜய்க்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன? தயாரிப்பாளர் கொடுக்கறதுக்கான முக்கியமான காரணம், அவருடைய படங்களுக்கு முதல் 3 நாட்கள் ஒரு 150 ரூபா டிக்கெட்டை 3000 ரூபாய் வரைக்கும் விற்கலாம். அது இங்கே சென்னையிலேயே சில திரையரங்குகள் இருக்குது, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த மாதிரி கல்லா கட்டுறதுக்கு தான் ஒரு மிகப்பெரிய திட்டம் இவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்கிற, இதற்கு எதிராக நீ ஒரு அறிக்கை விட, உன்னுடைய தற்குறிகளிடம் நீ சொல்லு, என்னுடைய படத்திற்கான டிக்கெட்டை யாரும் 2000 3000 கொடுத்தோம் கூடாது, கவர்மெண்ட் நிர்ணயித்து இருக்கக்கூடிய டிக்கெட்டில் என்ன விலை போட்டிருக்கோ அதைத்தான் நீ வாங்கி ஆகணும், நம்ம தான் ஊழலை ஒழிக்க போகிறோம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விடுவதற்கு விஜய் தயாரா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண மாட்டார். அப்போ விஜய் கிட்ட போயிட்டு இதை போய் நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எப்பா நீ ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே, நீ ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்கிற, ஆனால் உன் மேலே தமிழ்நாட்டு மக்கள் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறா, உன் படத்துக்கு 3000 4000 வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸோடைய உண்டியலை உடச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறான், தற்கொலையெல்லாம் இப்படியெல்லாம் போகிறான், ஏமாற்றிட்டு பணத்தை வாங்கிட்டு போகிறான், இந்த மாதிரி போய் படம் பார்க்குறான், அதை நீ தடுத்து நிறுத்தலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு விஜய் தரப்பில் இருந்து சொன்ன பதில் என்னென்னா, அதெல்லாம் எங்கள் கையில் இருக்குது, எல்லாம் அரசாங்கத்து கையில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அரசாங்கத்திட்ட இந்த செய்தி போய் சேர்ந்திருக்கிறது. இப்போது தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு மிக முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறது. இது ஜனநாயகனுக்கோ விஜயனுடைய படத்திற்காகவோ மட்டுமல்ல, சரியா? இனி எந்த திரைப்படங்கள் திரையரங்குகளில் வந்தாலுமே அரசாங்கம் நிர்ணயித்திருக்கக்கூடிய கட்டணம் இருக்கிறது அல்லவா, அதற்கு மேலே 1 ரூபாய் அதிகமாக வசூலித்தாலும் அந்த திரையரங்குகளுடைய